அந்த புள்ளலாம் என் கூட பேசுமா? அந்த புள்ள பாக்குறதுக்கு அழகா இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுதா? எனக்கு நான் தான் பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புள்ள கூட நான் பழகணும் பேசணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்குது. ஆனா பேச ஒரு மாதிரி பயமா இருக்குதுடா. முதல்ல அந்த புள்ளலாம் நம்ம கூட பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்குது. இன்செக்யூரிட்டின்னு கிடையாது, இன்செக்யூரிட்டி தான்டா. அதான் நம்ம முகர ஒரு மாதிரி இருக்குதா, அதான் போய் பேசுறதுக்கு கான்பிடென்டே வர மாட்டேங்குது. அந்த பிள்ளைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காண்டா பையன், அவனை பார்த்து நான் 2 விதமா யோசிக்கிறேன். முதல் விஷயம், அவனை பார்த்தா எரிச்சல் ஆகுதுடா, எப்பறம் அந்த புள்ள கூட பேச. ரெண்டாவது விஷயம், அந்த பையன் ஒரு மாதிரி சுமாரா தான்டா இருப்பான் என்னைய மாதிரி. அந்த விஷயம் ஒரு மாதிரி கான்பிடென்ட் கொடுக்குது. அந்த புள்ள அவன்கிட்டயே பேசும்போது நம்மகிட்ட பேசாதா அப்படின்ட்டு. ஆனா அவன் எப்படியோ தைரியமா போய் அந்த புள்ளட்ட பேசியிருக்கான். நமக்கு பேச வர மாட்டேது, அதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கமேடா. அங்கதான் மாட்டிக்கிறோம். இதுக்கு என்ன பண்றது? அவட்ட பேசணும், எனக்கு ஆசையா இருக்கு. நானே அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுறேன், வெய் ஹாய், அங்க இருந்து ஹாய். அதுக்கப்புறம் என்ன பேசுறது? என்ன யாருமே தெரியாத புள்ள கிட்ட அடுத்து என்னடா கேள்வி கேட்ப? இந்த மாதிரி சாட்ல பேசிக் கொஸ்டினா கேட்ட பிறகு கடைசியில அப்படின்னு வந்து முடியும்டா. அந்த அப்புறம் நான் என்ன பண்றது, என்ன பேசுறது? அந்த அப்புறம் அந்த புள்ள நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருப்பேன். நம்ம எதிர்பார்ப்புக்கு மீறி சக்குன்னு லைக் பண்ணிட்டு போயிட்டா திருப்பி நீயேவா மெசேஜ் பண்ணுவ ஹாய்